மற்றும் பழனி அவர்களால் ஏற்பாடு செய்து, ராஜ்குமார் அவர்களால் ஏற்பாடு செய்து, இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களுக்கும் இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக அவர்களுக்கு நாங்கள் பேசியவர்கள் அனைவர் சார்பாக அவர்களுக்கு முதன்மையாக நன்றியை கூறுகின்றோம். முன்னால் பேசணும்னே என் அருமைக்குரிய தம்பிகள், தம்பி பாபு அவர்கள் இவ்வளோ பேசுவார்னு நினைக்கல. உண்மையிலே எனக்கு சந்தோஷம். ஏன்னு சொன்னால், என் கண்ணெதிரில் பிறந்து நம்ம பகுதியிலேயே இருந்து எங்கே பெரிய ஆள் ஆனாலும் நான் உங்களும் இருக்கிறோன்னு என்பதை எடுத்து காட்டும் வகையில் நம்ம பிரகாஷ் ஆகட்டும், பாபு ஆகட்டும், சசி ஆகட்டும், வேறு யார் ஆகட்டும் நம்ம முன்னால் பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு பெருமை. அது நம்ம குடும்ப நண்பர் போல். இப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் அம்பேத்கரை பற்றி பேசினார் பாபுன்னு சொன்னால் எனக்கு உள்ளபடியே பெரிய சந்தோஷம். இந்த இந்திய நாடு முற்காலத்தில் வெள்ளையினால் அடிமைப்பட்டு இந்திய மக்கள் அனைவரும் அடிமைகளாக வாழ்ந்த நாடு. வெள்ளையனே வெளியேறு என்று நம் முன்னோர்கள் பல லட்சம் மக்கள் கூடி அவர்களை வெளியேற்றுவதற்காக, நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக அவருக்குள் போராடி பல உயிர்களை தியாகம் செய்து 1945ஆம் ஆண்டு நம் மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் வெளியேறினார்கள். நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்திய நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதை அறிவித்தார்கள். அதன் பின் என்ன, இந்த நாட்டில் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் எல்லாம் கூடி, தலைவர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்த காலம் அக்காலம். அந்த காலத்தில் நமக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக அப்போது சுதந்திரக்காகவும் போராடியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் அந்த குழுவில் இருந்து நான் இதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கேட்ட பதவியை கொடுத்தால் தான் இதில் இருப்பேன் என்பதை எடுத்து கூறினார்கள். ஆனால் காந்தி போன்றவர்கள் கொடுக்க தயங்கினார்கள். நான் இல்லை என்று சொன்னால் இதில் நான் சேருவதில்லை என்று அப்போதே அறிவித்தார். கடைசியில் அவரை கேட்டார் டாக்டர் B.R. அம்பேத்கரை, உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்று. எனக்கு சட்ட அமைச்சராக கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுள் இருப்பேன் என்பதை எடுத்து கூறியதன் பயனாக இந்த நாடு சுதந்திரம் பெற்று ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. பின்னால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு சட்ட அமைச்சர் என்ற பதவியை கொடுத்தார்கள். சட்டப்பிதா என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதன் பின் என்ன நடந்தது? நம் தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அடித்தளத்தில் இருக்கின்றோம். இந்திய நகரில் நாம் தாழ்த்தப்பட்ட இன மக்கள் முன்னேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதுக்கு தனி சட்டத்தை இயற்றி நாம் முன்னேறுவதற்கு சுமார் 75 ஆண்டுகள் நடைபெற்றது, நடந்து முடிந்துவிட்டது. இன்னைக்கு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தது என்று சொன்னால், இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இன்னைக்கு நாங்கள் மைக்க பேசுறோம், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறோம், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறோம், அமைச்சர்களாக இருக்கிறோம், மற்றும் பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு அம்பேத்கர் ஒருவர் தான் காரணம். இல்லைன்னு சொன்னா நம்ம இதெல்லாம் பெற்றிருக்க முடியாது. இன்னைக்கு சர்க்காரால் அக்ரிமெண்ட் அப்பாயின்மெண்ட் யார் எழுதியது? டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், நகரசபை உறுப்பினர் என்று கூறுகிறார்களே, அது யார் இயற்றியது? தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கு அதிகாரமாக இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு தாழ்த்தப்பட்ட இன மக்கள் தான் MLA ஆகணும். அங்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களை சேர்ந்தவன் தான் MP ஆக வேண்டும். அங்கு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் தான் நகரமன்ற உறுப்பினராக வேண்டும், தலைவராக வேண்டும். அப்படி சட்டத்தை இயற்றியவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னைக்கு நம்மளுக்கு பல சலுகைகள் வழங்கி இந்த சர்க்கார் வழங்கி கொண்டிருக்கிறது. யாரால்? இன்னைக்கு சர்க்காரால் அல்ல, டாக்டர் B.R. அம்பேத்கரால் தான் இன்னைக்கு நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் செல்கிறோம் என்று சொன்னால்
இன்னைக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இன்னைக்கு அவரை மறக்கிறோம்னு சொன்னா நம்ம தாய் தகப்பனை மறப்பது போன்றதாகும். இன்னைக்கு எனக்கு முன்னால பேசணும்னு சொன்னோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சிறப்பை எல்லோரும் சிலர் தெரியலன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறது தான் நம்மளுடைய கடமை. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும், யாருன்னு ஆகட்டும், நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். இந்த பகுதியில் நம்ம எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக நீ அவர்கள் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கிறதோ அது சட்டமன்றத்தில் பேசி அவர்கள் வாழ்வதற்கு உரிமையை வழங்குவது சட்டமன்ற உரிமை அவருடைய கடமை. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு பிஜிஎம்எல் இருக்குது. இன்னைக்கு பிஜிஎம்எல் நலிந்து போச்சு மூடி போட்டாங்க. அதே பிஎம்எல் நலிஞ்சு போயிருக்குது. அத பேசுறது யாருன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர். அதை ஏன் பேசணும்னு சொன்னா யார் சொன்னது? டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னைக்கு பிஎம்எல் தொழிற்சங்கத்தில் அநேக நண்பன் இருக்குது. இன்னைக்கு டிசிஎல் என்ற போரவில சுமார் 1000-1500 தொழிலாளிகளை வைக்கிறான். 30-35 ஆண்டுகள் அவர்கள் வேலை செய்துட்டு வெளியே வரும்போது ஒரு மாலையோடு வராங்க. இந்த நாட்டில் இந்த மாதிரி அநியாயம் நடக்கும். ஏன்னு சொன்னா இதுல பேச வேண்டியது யாரு? பாராளுமன்ற உறுப்பினர். அதை சொன்னது யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அதே போல பிஜேஎம்எல் தொழிலாளியுடைய பிரச்சனை இன்னைக்கு முடிவு பெறாமல் 22 ஆண்டுகளாக இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தை உறுப்பினர் அதை பேசி நிவர்த்தி செய்யணும். இதை சொன்னது யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். எங்கெங்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அது அநீதியை போற்றுவதற்கு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. நீ மக்களுக்கு சேவை செய்யலன்னு சொன்னா நீ இதுக்கு பிட்டில்னு அர்த்தம். டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒரு சட்டத்தை நீ புறக்கணிக்கிற என்பது சட்டம். அந்த சட்டத்தை நீ ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னுடைய அன்பு தம்பி ராஜா பழனி அவர்கள் மற்றும் ராஜ்குமார் என்று சொன்னால் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களுக்கும் வாய்ப்பு தந்திருக்குது. உண்மையிலே இது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஏன்னு சொன்னா எனக்கு முன்னால பேசுறவங்க சிறப்பா பேசியிருக்காங்க. மென்மேலும் நம்மளுடைய நிலை என்ன, நம்ம முன்னேறுவதற்கு வழி என்ன, மாணவ செல்வங்களுக்கு தனியாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுக்குன்னு ஒரு பென்ஷன், நம்மளுக்கு ஒன்று ஒரு ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் ஏற்பாடு செய்து வழங்கி இருக்கிறது யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்பேற்பட்ட கடவுள் நம்மளுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த நிலைமையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்கின்ற காலத்தில் நமக்காக ஏற்றப்பட்டிருக்கிற சட்டம் சிலருக்கு தெரியாது. டாக்டர் B.R. அம்பேத்கர் எழுதிய சட்டம் சில பாமர மக்களுக்கு தெரியாது. அதை எடுத்துரைப்பது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமை மட்டுமல்ல, நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினராகட்டும், பாராளுமன்ற உறுப்பினராகட்டும், மக்களுக்கு இந்த சலுகைகள் இங்கே இருக்கிறது, உங்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்று மக்கள் மத்தியில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பேற்பட்ட சிறப்பான நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு வாய்ப்பினை தந்த அன்பு தம்பி ராஜா பழனி மற்றும் ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கூறி, கடைசியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமைக்குரிய தம்பி ராஜா அவர்கள் நன்றி கூறி முடிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓரண்டல் வட்டத்தில் அமைந்திருக்கும் டாக்டர் அம்பேத்கர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கமிட்டியின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் 66வது நினைவு நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறோம். நான் இந்த நிகழ்ச்சி நேற்று ஈவினிங் 5 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இது திடீர்னு ஒரு நிகழ்ச்சி தான். இது யாரும் நாங்கள் ஃபார்ம்லெட் போட்டு அவங்களுக்கு லெட்ரு இஷ்யூ பண்ணல, யாரும் நாங்கள் லெட்ரு கொடுத்தோம் இன்வைட் பண்ணல. ஒரே ஒரு ஃபோனில் தான், நான் நேரில் கூட போய் அழைக்கல. அதுபோல் இங்கே வந்திருக்கோம் அண்ணன் பஞ்சாயத்து அண்ணா வீசிக்கு என்ன சொன்னவருக்கு ஒரே ஒரு 7:30 மணி 8 மணிக்கு தான் சொன்னாங்க. ஆனால் நான் நாளைக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன், நீங்கள் வந்துடணும் அப்படின்னு. எங்கள் தம்பின்னு கேட்டார். சீத்தநாயுடு கடை பின்னாடி ஒரு டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் கண்டிப்பாக வந்துடுறேன்னு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதோட நம்ம பிரகாஷ் அண்ணன் இன்னும் என்கரேஜ் பண்ணார். அதுபோல் டாக்டர் எல்பாபு ஹியூமன் ரைட்ஸ் அவர்
இது போல் நான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறேன், எனக்கு பர்மிஷன் இல்லை எதுவும் இல்லைன்னு கேட்டதுக்கு நீ தைரியமாக பண்ணு, நான் இருக்கிறவன் பின்னாடின்னு அவருக்கும் எனக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணார். அதோட என்னுடைய நண்பர் சசி காலையில் 8 மணிக்கு தான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி நீ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணுன்ட்டு அம்பேத்கரை பற்றி ரொம்ப நல்ல மாதிரி ஸ்பீச் கொடுத்தாரு. அதுபோல் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரும் கூப்பிடலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இது நம்ம இனம், நம்ம தலைவர். இதுக்கு நீங்களே வந்து இங்கே வந்து இவருக்கு ஒரு நினைவு நாளே ஒரு கேன்லோ இல்லை ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு போயிருக்கலாம். நான் யாரும் கூப்பிடல, யாரும் தப்பாக ஒன்று நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது நினைவு நாள், யாரும் வந்து நினைவு நாளுக்கு யாரும் கூப்பிடவும் கூடாது. நீங்களே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் பண்ணிட்டு போனோம். அந்த டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு மகத்தான ஒரு தலைவர், உலகத்திலே யாருமே நினைக்க முடியாத ஒரு தலைவர். இன்னும் அவரில் ஒரு சாதனையை யாருமே முறியடிக்கல. வேர்ல்டில் இன்னும் பிறக்குமோ வராங்களான்னு தெரியல. ஏன்னா அது போல் தலைவருக்கு இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு நினைவு நாள் பண்ணிக்கிறோம். எங்கள் டெவலப்மெண்ட் கமிட்டி சார்பாக, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சார்பாக இங்கே வந்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.